ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மதுரையில் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மதுரை அவனியாபுரம் பகுதியில் நேற்றைய தினம் எம்ஜிஆர் சிலை மர்மநபர்களால் சேதப்படுத்தப்பட்ட நிலையில் சிலையை சேதப்படுத்தியவர்களை தற்போது வரை காவல்துறை கைது செய்யவில்லை என்பதை கண்டித்து காவல்துறையை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம். விக்னேஷ், விவரங்கள். நிச்சயமாக நேற்று முன்தினம் நள்ளிரவில் சமூக விரோதிகளால் அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் சிலை சேதப்படுத்தப்பட்ட நிலையில் இதற்காக நேற்று சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் புகார் மனுவானது அளிக்கப்பட்டு அதை தொடர்ந்து சேதப்படுத்தப்பட்ட சிலையை அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் புதிய சிலை வைத்து அதற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று அளிக்கப்பட்ட புகாருக்கு தற்போது வரை எந்த நடவடிக்கையும் இருக்காததால் காவல்துறையினை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ்சத்தியன் தலைமையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை சேதப்படுத்தப்பட்ட நிலையில் இதற்காக 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தற்போது கைது செய்ய நடவடிக்கை எடுத்து ஒன்று கூடியதால் காவல்துறையினருக்கும் அதிமுகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை உடன்படாத நிலையில் அதிமுகவினர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் தற்போது அவனியாபுரம் பேருந்து நிலையம் அருகே 100க்கும் மேற்பட்ட அதிமுக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு தற்போது சாலை மறியலில் அமர்ந்து காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அதிமுகவினர் எந்த பேச்சுவார்த்தைக்கும் உடன்படாததால் தற்போது அதிமுகவுக்கு சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் அதிமுகவினரை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஷாம். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.